கடலூரில் தேர்தல் தகராறில் பெண் கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரப்பிய வட இந்தியர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன தேவநாதன்? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்துல தேர்தல் அன்று கோமதி என்ற பெண் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காத காரணத்தினாலேயே அந்த பெண் கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் காணொலி பரவியது. இதனை அடுத்து அது பெரும் பரபரப்பான நிலையில் கடலூர் மாவட்ட காவல்துறையினர் இது குறித்து தீர விசாரித்து நேற்று ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அந்த கோமதி குடும்பத்திற்கும் மற்றும் கலைமணி என்பவர் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதில் கலைமணி மீது ஏற்கனவே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அந்த வழக்கை வாபஸ் செய்ய சொல்லி பலமுறை வற்புறுத்தியும் கோமதி குடும்பத்தினர் அதனை வாபஸ் வாங்காத காரணத்தினால் அன்று மீண்டும் ஏற்பட்ட தகராறிலேயே அந்த பெண் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். தேர்தலுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது குறித்து தவறான காலனியை பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து தவறான அந்த காணொலியை பரப்பியதாக வட இந்தியாவை சேர்ந்த ஷின்கா என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அதே போல இதனை இந்த சம்பவத்தை தொடர்ந்து பரப்பியதாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிபிரபாகர் மற்றும் சண்முகம் உள்ளிட்ட 3 பேர் மீது தற்போது சைபர் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கொலைக்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறிய பிறகும் தொடர்ந்து இது போன்ற தவறான கருத்துக்களை பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் சைபர் பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.